கூகுள் டிரைவ் அதை மொபைலில் எப்படி யூஸ் பண்ணுறது அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ கூகுள் டூல்ஸ் நான் மொபைலில் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் இந்த ட்ரையாங்கிள் போட்ட ஒரு டிரைவ் அப்படின்னு சொல்லி ஒரு ஐக்கான் இருக்குது பாருங்கள், முக்கோணம் மாதிரி. இதை நான் ப்ரெஸ் பண்ணுறேன். இதுதான் கூகுள் டிரைவுடைய ஐக்கான். இது எல்லா மொபைல்லையும் பை டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஆண்ட்ராய்டு மொபைலில் இந்த மாதிரி இருக்கும். ஐஃபோன்லேயும் நீங்கள் வந்து கூகுள் டிரைவ் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஆண்ட்ராய்டில் ப்ளே ஸ்டோரில் போய் கூகுள் டிரைவ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஐஃபோன்லேயும் ஆப் ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் கூகுள் டிரைவ் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ண பிறகு இந்த ஐக்கான் இப்படி வரும். இந்த ஐக்கானை கிளிக் பண்ணுறேன். நான் கிளிக் பண்ணும்போது ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே, ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ இந்த கூகுள் டிரைவுடைய அட்வான்டேஜஸ் என்ன? ஒவ்வொரு ஜிமெயில் க்ரியேட் பண்ணும்போதும் கூகுள் நமக்கு 15 ஜிபி வந்து ஃப்ரீ ஸ்பேஸ் தராங்க இன்டர்நெட்டில், க்ளவுடில். ஸோ அந்த 15 ஜிபியில் நம்மளுடைய டாக்குமெண்ட்ஸு, ஃபைல்ஸ் எது இருந்தாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நீங்கள் எங்கேனாலும் நீங்கள் அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ வீட்டில் நீங்கள் ஒரு ஃபைலை நீங்கள் உங்கள் வீட்டு கம்ப்யூட்டர்லேருந்து போட்டுட்டு நீங்கள் ஆன் த வேல மொபைலில் அந்த ஃபைலை ஆக்சஸ் பண்ண முடியும். ஏன்னா அது வந்து இன்டர்நெட்டில் ஸ்டோர் ஆகிருக்கிறதுனால. இப்போ வந்து இது என்னோடய டிரைவ் நான் ஏற்கனவே லாகின் பண்ணதுனால இந்த மாதிரி வந்திருக்கு. நீங்கள் ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது லாகின் பண்ண சொல்லும். மொபைல்லன்னா ஓப்பன் ஆகிடும். மொபைலில் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். ஏன்னா நீங்கள் ஆண்ட்ராய்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கூகுள் மெயிலை வச்சு தான் நீங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலே நீங்கள் செட்டப் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஐஃபோனில் நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க, ஐஃபோனாக இருந்ததுன்னா. ஸோ நான் ஆண்ட்ராய்டு மொபைலில் தான் இப்போ காமிச்சிட்ருக்கேன். ஸோ என்னோடய டிரைவில் பாருங்கள், டாக்குமெண்ட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது, மை ஃபோல்டர்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது, அப்புறம் வந்து இந்த 2 இமேஜஸ் இருக்குது, 2 இமேஜ் ஃபைல்ஸ் இருக்குது. ரைட்டா? இப்போ இதில் நியூ அப்படின்னு ஒரு பட்டன் கீழே இருக்குது பாருங்கள். அந்த நியூவை கிளிக் பண்ணால் என்ன ஆகுது? ஓகே, அதுக்கு முன்னால் இங்கே கீழே ஹோம், ஸ்டார்டு, ஷேர்டு, ஃபைல்ஸுன்னு இருக்குது. ஹோம்னா டிரைவுடைய ஹோமுக்கு போகும். ஸ்டார்டுனா ஸ்டார்டு ஃபோல்டர்ஸ், ஃபைல்ஸ் மட்டும் காமிக்கும். ஷேர்டுனா நீங்கள் இந்த ஃபைல்ஸை, ஃபோல்டர்ஸை யாருக்கெல்லாம் ஷேர் பண்ணியிருக்கீங்க. இப்போ இது இன்டர்நெட்டில் இருக்கிறதுனால உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் இதை ஷேர் பண்ணலாம். இல்லை நீங்கள் ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க, உங்கள் டீமுக்கு ஷேர் பண்ணலாம் அந்த டாக்குமெண்ட்ஸை. ஸோ அவங்க வந்து உங்கள் டாக்குமெண்ட்ஸில் ஒர்க் பண்ணலாம். அதே மாதிரி ஃபைல்ஸு, என்னெல்லாம் ஃபைல்ஸ் இருக்குங்கிறத காமிக்கும். ரைட், இப்போ வந்து நியூ நான் கிளிக் பண்ணுறேன். நியூவில் பார்த்தீங்கன்னா ஃபோல்டர், அப்லோடு, ஸ்கேன், கூகுள் டாக்ஸ், கூகுள் ஷீட்ஸ், கூகுள் ஸ்லைட்ஸ். இப்போ இதில் ஃபோல்டரை கிளிக் பண்ணால் என்னென்னா, இது நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணும். இங்கே பாருங்கள், இப்போ இது வந்து திஸ் இஸ் அ நியூ ஃபோல்டர். ஸோ மை நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ நியூ ஃபோல்டர் க்ரியேட் ஆகுது. ஓகே, மை நியூ ஃபோல்டர் க்ரியேட் ஆகிடுச்சா? ஸோ இதுக்குள்ளே போய் பார்த்தா ஒன்றுமே இருக்காது. ஏன்னா இப்போ தான் அந்த ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்குள்ளே நீங்கள் ஃபைல்ஸ் தனியாக வைக்கணும் அப்படின்னா நம்ம வச்சுக்கலாம். அதே மாதிரி வேறு 3 ஃபோல்டர்ஸ் இருக்குது இல்லையா? இப்போ நான் மை நியூ ஃபோல்டர்ஸில் நான் ஒரு ஃபைல் அப்லோட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் மை நியூ ஃபோல்டருக்குள்ளே அகைன் போகிறேன். ஸோ இங்கே நியூ கிளிக் பண்ணுறேன். அப்லோடுன்னு ஒரு ஐக்கான் இருக்குது, அப்லோட் கிளிக் பண்ணுறேன். ஸோ அப்லோட் கிளிக் பண்ணும்போது என்னுடைய மொபைலில் இருக்கிற ஃபைல்ஸ்லாம் எனக்கு காமிக்கும். டிஃபால்ட்டாக என்ன ஃபைல்ஸ் இருக்கோ, நம்ம எந்த லொக்கேஷனில் வேணுமோ நம்ம போய் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த ஃபைலை செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா பாருங்கள், இந்த ஃபைலை நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இட்ஸ் கெட்டிங் அப்லோடட். கொஞ்சம் டைம் எடுக்கும் உங்களுடைய இன்டர்நெட் ஸ்பீடை பேஸ் பண்ணி. ஸோ ஓகே, அப்லோட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, the file is uploaded now in my new folder. ரைட்டா? இப்போ இதில் நியூவில் வந்து வேறு என்னெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். கீழே வந்து கூகுள் ஷீட்ஸ் இருக்குது, கூகுள் டாக்ஸ் இருக்குது. கூகுள் டாக்ஸ் எதுக்கு அப்படின்னா நம்ம டாக்குமெண்ட்ஸ், இப்போ நான் கூகுள் டாக்குமெண்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ கூகுள் டாக்ஸை வந்து பற்றி டீட்டெயில்டாக நம்ம இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கூகுள் டாக்ஸு, ஸ்லைட்ஸை பற்றி இப்போதைக்கு இது என்னன்றதை மட்டும் சொல்கிறேன். ஸோ அன்டைட்டில் டாக்குமெண்ட்னு வருது. ஸோ நீங்கள் இதில் வந்து நீங்கள் உங்கள் டாக்குமெண்ட்டை ஒரு க்ரியேட் பண்ணணும், டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டு, அதில் கொஞ்சம் ஃபார்மேட்டிங் அதெல்லாம் வச்சு நீங்கள் அதை இன்டர்நெட்டில் வைக்கணும், ஸ்டோர் பண்ணணுன்னா இங்கே நீங்கள் வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ், கூகுள் டாக்குமெண்ட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் மை நியூ கூகுள் டாக்குமெண்ட். ஸோ இது இப்போ சேவ் ஓகே போட்டோன்னா சேவ் ஆகிடுச்சு. அன்டைட்டில் டாக்குமெண்ட் கிளிக் பண்ணுறேன். ஸோ இது வந்து டாக்குமெண்ட்டோடைய நேமு. ஸோ நான் ஒரு டாக்குமெண்ட் நேம் கொடுக்குறேன், ஏதாவது ஒரு நேம் கொடுத்துக்கலாம். ஸோ டாக்குமெண்ட் நேம் சேவ் ஆகிடுச்சு. இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டேன். இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ண உடனே இங்கே பாருங்கள், ஸோ ஐ காட் அ டாக் நேம் அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட் க்ரியேட் ஆகிருக்கு இதே ஃபோல்டரில். ஸோ இதை நான் என்ன செய்ய போகிறேன், இங்கே மூவ் பண்ண போகிறேன். இதில் மை நியூ ஃபோல்டரில் மூவ் பண்ண போகிறேன். அப்போ என்ன பண்ணேன், கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணேன்.
ஸோ இட் காட் இன் டு திஸ். கிளிக் பண்ணி ஜஸ்ட் ட்ராக் பண்ணால் போதும். நான் பண்ணதை நோட்டீஸ் பண்ணிங்களா என்னன்னு தெரியல. ஸோ நான் இன்னொரு முறை காமிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஐஎம்ஜி ஃபஸ்ட்டு ஃபைல் இருக்கு இல்லையா, இந்த ஃபைலை கிளிக் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், அப்படியே ட்ராக் பண்ணி மை நியூ ஃபோல்டரில் வைக்கிறேன். பண்ண உடனே என்ன ஆச்சுன்னா பார்த்தீங்கன்னா மூவ் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் ஐஎம்ஜி அந்த ஃபோல்டருக்குள்ளே அந்த ஃபைல்ஸ்லாம் வந்துடுச்சு. ஸோ இதுதான் குயிக்காக உங்களுக்கு கூகுள் ட்ரைவை பற்றி. இப்போ இதில் கூகுள் ஷீட்ஸ் இருக்குது, ஸ்லைட்ஸ் இருக்குது. கூகுள் ஷீட்ஸ் வந்து உங்களுக்கு டேபிளர் டேட்டா இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணுறதுக்கு எக்ஸல் மாதிரியான ஒரு கூகுளுடைய அப்ளிகேஷன். கூகுள் ஸ்லைட்ஸுங்கிறது உங்களுக்கு பவர் பாயிண்ட் க்ரியேட் பண்ணணும், உங்கள் ஆஃபீஸில் நீங்கள் ப்ரெசன்டேஷன்லாம் பண்ணணும் அப்படின்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிளாக இன்றைக்கி கூகுள் ட்ரைவ் பற்றி பார்த்துருக்கோம். ஈஸியாக புரிகிற மாதிரி நம்மளுடைய தமிழ் மக்களுக்காக. உங்களுக்கு இதில் எந்த கொஸ்டின்ஸ் இருந்தாலும் டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் தயவு செஞ்சு சொல்லுங்கள். நான் வந்து மேக்ஸிமம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இன்னும் வேறு ஏதாவது டாபிக்ஸில் உங்களுக்கு வீடியோஸ் வேணும், எனக்கு இந்த டெக்னிக்கலி எனக்கு இந்த டாபிக்ஸில் வேணும்னாலும் சொல்லுங்கள். I'll try to create and upload. ஸோ கூகுள் ஸ்லைட்ஸ் அண்ட் கூகுள் ப்ரெசன்டேஷன், கூகுள் ஷீட்ஸ் வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இணைந்திருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக இதை வந்து மக்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது கூகுள் ட்ரைவ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் நிறைய டெக்னிக்கல் வீடியோஸ் இந்த சேனலில் நான் போடலான்னு இருக்கேன். யூஸ்ஃபுல்லான சிம்பிளான விஷயங்கள், நம்ம யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் எளிதாக புரிகிற மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து இதை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு என்னென்ன வீடியோஸ் உங்களுக்கு அப்பப்போ வருதோ நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஸோ சேனலில் இணைந்திருங்கள்.